என்னப்பா? கிறிஸ்மஸ்க்கு நைட் மாஸ் போறோம், ஓகே. ஈஸ்டருக்கும் நைட் மாஸ் போறோம், ஓகே. அது என்ன தாத்தா, திருவிழானாலே நைட் மாஸ் தான் போகணுமா என்ன? இல்ல அதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? ஆமா, இயேசுவோட பிறப்பும் உயிர்ப்பும் வெரி ஸ்பெஷல். அதனாலதான் நைட் மாஸ் போறோம். ஆமா தானே தாத்தா? இல்ல, இயேசு இறந்தது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை கோயிலே அமைதியா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை பகல் வைக்கிறது தானே நல்லா இருக்கும். ஆமாதான் தாத்தா. நல்ல கேள்வி கேட்டீங்க. இயேசுவனுடைய பாடுகளின் நாள் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை. அன்றைக்கு அவரை சிலுவையில் அறைந்து அவர் 3 மணிக்கு உயிர் விட்டார், இயேசு இறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க படிச்ச பைபிள்ல இருந்து இயேசு இறந்த எத்தனையாவது நாள் உயிர்த்தெழுந்தார்? 3ஆம் நாள் தாத்தா. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்ப அவர் இறந்து அவரை அடக்கம் பண்ணது வெள்ளிக்கிழமை, இடையில ஒரு சனிக்கிழமை. அவர் உயிர்த்தது எப்பவா இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை தாத்தா. ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்தார். அப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு தான் அவர் உயிர்த்தெழுந்தார் நீங்க சொல்லுவீங்க. ஆனா நம்முடைய கேலண்டர் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை எப்ப தொடங்குது? சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு நைட்ல தொடங்குது. அதனால்தான் கிறிஸ்மஸும் அந்த 25ஆம் தேதி 24ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு தொடங்குறதுனால 25 ஆரம்பிக்கிறதுனால அதை மிட் நைட்ல மாஸ் வைக்கிறோம். அதே போலதான் ஈஸ்டரும். இயேசு உயிர்த்தெழுந்தது 3ஆம் நாள் அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை இருந்து முதல் ஒரு நாள், சனிக்கிழமை 2வது நாள், ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள். அப்போ ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் எப்ப தொடங்குது? 12 மணிக்கு. சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு தொடங்குது. அதனால இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது அப்படின்றது இரவுல வருது. அதனாலதான் இந்த 2 நிகழ்ச்சிக்கும் நம்ம இரவு 12 மணிக்கு திருப்பலி கொண்டாடுறது. அவருடைய பிறப்புக்கும் அவர் இறப்புக்கும் காரணம் அந்த நாள் தொடங்குற. அதுக்கு சில பேர் இயேசு இறந்தது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரே நாள் தானே இடையில இருக்கு. அவர் என்ன சொன்னாரு? 3ஆம் நாள் மரித்த 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மரித்தார், சனிக்கிழமை ஓய்வு, ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்தார். நிறைய கோயில்கள்ல இரவு திருப்பலியும் இருக்கும் அவருடைய உயிர்ப்பை கொண்டாடுறதுக்கு. அதுக்கு அடுத்த நாள் வர்றது என்ன கிழமை? அன்னைக்கு ஆல்ரெடி தொடங்கி இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை. இப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்? கிறிஸ்தவங்க திருப்பலிக்கு போகணும். அதனால எல்லா ஞாயிற்றுக்கிழமை மாதிரி அன்றைக்கு காலையில அந்த உயிர்ப்பு திருப்பலியும் நடக்கும் எல்லா ஞாயிறுகள் போல. அதனால இந்த உயிர்ப்பு திருப்பலிக்கும் நீங்க போகணும். அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம கோயிலுக்கு போகணும். போவீங்களா? போவோம் தாத்தா. God bless you.